வாக்குத்தத்தம் 1 நாளாகமலே 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்த்தோம். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குவே. நீ போன இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து, போன வாரத்திலே போகிற இடமெல்லாம் கூட வருகிறவர் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து தான் பார்த்தோம். யாக்கோபு எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் கர்த்தர் கூட இருந்து நன்மைகளை செய்தார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் கூட இருந்து நன்மைகளை செய்தார் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். உறவுகளை புதுப்பிக்கிறது, ஆசீர்வாதங்களை புதுப்பிக்கிற, தொழில் வளங்களை புதுப்பிக்கிற, வாக்கு தத்தங்களை புதுப்பிக்கிற, உடன்படிக்கையை புதுப்பிக்கிற, நன்றியை புதுப்பிக்கிற, அதே போல எல்லைகளை புதுப்பிக்க ஆண்டவர் கூட இருந்து அவன் போகிற இடங்களெல்லாம் கூட இருந்து நன்மையை நடத்தினார். இந்த நாட்களிலும் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குவேன். ஆமே. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நாம் நினைவு கூற வேண்டும். சத்துருக்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறவர். சத்துருக்கள் அப்படின்னா பல காரியங்களை நம்ம சொல்ல, சத்துருக்குன்னா ஒரு பெரிய பேயா வருதா சத்ரு, இல்ல ஒரு பெரிய உருவமா வருவதா அந்த சத்ரு அப்படின்லாம் இல்லை. சில நேரங்களில் சத்ரு பல வகையில பல ரூபத்தில் வரும். நாங்கெல்லாம் வண்டி ஓட்டுற காலங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு எதில் வந்தானம்மா அப்போ ஒரு பைக்கு எமன் எதில் வந்தா யமஹா. நாங்கள்லாம் பைக் ஓட்டுற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சாதாரணமாக யமஹாவில் வருவான் அப்படின்னு பாருங்க. இப்போ யமஹா ரூபத்தில், யமஹான்னு ஒரு பைக்கு, யமஹா RX 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமாக புல்லிங்காக இருக்கும். அது யமன் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ பைக் ரூபத்தில் என்ன வருமா? சத்ரு வருவான். இப்படி பல ரூபங்களில் பலவிதமான செயல்களில் சத்ருவானவன் எழும்புவான். இந்த சத்துருங்கும் பொழுது ஒரு பேய் ரூபத்தில், இல்லை ஒரு சொரூபத்தில், இல்லை ஒரு அடையாளத்தில் அப்படி வரும், பிரச்சனை வரும் அப்படின்னா இல்லை. என்னென்ன ரூபங்கள்லாம் இந்த சத்ருவானவன் நமக்கு எழும்புவான் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கிட்டோம்னா அதை மேற்கொள்வதற்கு நமக்கு இதை எளிதாக இருக்கும். அதற்கு ஒரு வசனமாக சங்கீதக்காரன் தாவீது எழுதின 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், சங்கீதம் 9:6, சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். பாருங்க, அப்போ உன் வழியில வருகிற சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குவே. நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் வருகிற சத்துருக்களை எல்லாம், நம்முடைய செயல்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை எல்லாம், நம்முடைய வேலைகளிலே, நம்முடைய சந்தோஷங்களிலே, நம்முடைய சமாதானங்களிலே வருகிற சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் நமக்காக நிர்மூலமாக்குகிறவர். என்னன்னா, என்றென்றைக்கும் அவன் பாழாக்கப்படுவான், அவன் பட்டணங்கள் நிர்மூலமாகும், அவனுடைய பேர் முதலானவைகள் இந்த பூமியில இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் என்று உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிற தெய்வம் இந்த வார்த்தையை நமக்காக சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய ஞானத்தினால் முடியாது, நம்முடைய அறிவினால முடியாது. தேவனை நமக்கு சர்வ சேனையா இருந்து நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்க கிருபை பாராட்டுவார். பல கோணங்களிலே இது எழும்பும். சத்ரு அப்படின்னாவே இந்த நாட்களில் நாம் கட்டறிய வேண்டிய காரியங்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 41:51-52 பாருங்க. 41 இங்க யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சத்துருவாய் எழும்பினது, யாரெல்லாம் சத்துருவாய் எழும்பினார்கள், அந்த சத்துருக்களை எப்படி அவன் மேற்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கும், அது ஒரு துணையாக இருக்கும், அது பலப்படுத்துகிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற சத்துருவை நிர்மூலமாக்குவதற்கு, ஒன்றும் இல்லாமல் போவதற்கு, பாழாக்கப்படுவதற்கு, அவனுடைய பேர் முதலானவைகள் அற்று போவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அங்கே என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
அவ பாருங்க, அப்போ இங்கே அவன் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம், குடும்பத்தினர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், குடும்பத்தினர் சத்ருவாக எழும்புகிறார்கள். குடும்பமே எதுவா எழும்புகிறது? ஆமா, சத்ருவாக எழும்புகிற காரியம். இன்றைக்கு பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான், அபிஷேகம் பெற்ற குடும்பம் தான், ஆராதனைக்கு வருகிற குடும்பம் தான், அதே போல இன்னும் ஆராதனை பண்ணுகிற குடும்பம் தான், தேவனுக்காக நல்ல காணிக்கை கொடுக்கிற குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பமே சத்ருவாய், ஒருவருக்காக ஒருவர் பேர் ஒருவர் சத்ருவாக எழும்புவார்கள். ஒருவர் பேர் ஒருவர் கோபங்களும் வைராக்கியங்களும் பகைகளும் விரோதங்களும் எழுப்பி பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு ஜெயிக்கிறவனாக இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களை நிலவை கொண்டிருக்கிறது. குடும்பமே சத்ருவாய் எழும்புகிறது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? குடும்பத்தார் சத்ருவாய் எழும்புகிறார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அங்க 3வது வசனம், இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினாலே எல்லாரிலும் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே என்ன பண்ணானா? சேவித்தான். ஆகவே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை கண்டபோது பேசாமல் என்ன பண்ணாங்களாம்? பகைத்தார்கள். இப்போ இந்த குடும்பத்தார் ஏன் சத்ருவாய் மாறுகிறார்கள்? இந்த யோசேப்புக்கு ஏன் இந்த குடும்பம் சத்ருவாய் மாறினது? முதலாவது, பெற்றோர் அவனை என்ன பண்றாங்கன்னா பார்ஷியாலிட்டி, பாரபட்சம் பார்க்கிறார்கள். இவனுக்கு முன்பதாய் பிறந்த 10 பேர் இருக்காங்க. 10 பேர்த்துக்கு அன்பு செலுத்தாம, 10 பேர்த்துக்கு பட்சமாய் பேசாம, 10 பேர்த்துக்கு நல்லமானதை கொடுக்காம, 10 பேர்த்துக்கு பலவர்ண அங்கேயே கொடுக்காம, 10 பேர்த்துக்கு நல்லது செய்யாம, இப்போ கடைசியா பிறந்த ஒருவனை என்ன பண்றாங்க? ஹலோ, ஆமா, இப்போ நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ஆஷா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஒரு கண்ணில், ஹலோ, இந்த பழமொழி இருக்கா இல்லையா? ஒரு கண்ணில், தமிழ் தெரியாத ஊர்ல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கண்ணில், ஆமா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. வெண்ணெய் வச்சிருக்கிற கண் எப்படி இருக்கும்? நல்லா குழு குழுன்னு இருக்கும். அதே இது சுண்ணாம்பு வச்ச கண் எப்படி இருக்கும்? ரெண்டும் வெள்ளை தான், பார்க்கறதுக்கு ரெண்டும் வெள்ளை தான், ஆனா தன்மை வேற. ரெண்டுத்துக்கும் ஒரே பெற்றோர் தான், ஆனா செயல்படுகிற தன்மை வேற. இங்க பாருங்கப்போ இந்த குடும்பம் யோசேப்புக்கு சத்ருவாய் மாறினது எது நிமித்தமானா பெற்றோருடைய பாரபட்சம், பார்ஷியாலிட்டி. இந்த யாக்கோபு அவன் பிறந்து வாலிபனா இருந்தப்போ அவன் தாயார் பார்ஷியாலிட்டி பார்க்கிறா. என்னன்னா ஒரே குடும்பத்தில் 2 பேர் பிறக்கிறாங்க. மூத்தவன் இருக்கிறான் ஏசா, அதுக்கப்புறம் யாக்கோபு. இப்போ தகப்பன் வயசாயிடுச்சு, அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறான். ஏசாட்ட சொல்றான், நீ போய் நல்ல ஒரு அனிமலை வேட்டையாடி எனக்காக சமைச்சு கொண்டு வா, அதை சாப்பிட்டு நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். இப்போ பெத்தவ என்ன பண்ணணும்? போய் உட்கார்ந்து பேசி ஆசீர்வாதம் 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. மூத்தவனுக்கு டபுள் மடங்கு, ஏன்னா அந்த நாட்களில் சேஷ்டபுத்திர பாகம் டபுள் போர்ஷன். மூத்தவனுக்கு 2 இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுக்கணும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? நல்ல அம்மாவா இருந்தா, நேர்மையுள்ள அம்மாவா இருந்தா, அவ வயிற்றுல உண்மையா பெற்றிருந்தா, இப்படி சொன்னாதான் என்ன பண்ணும்? நம்ம ஆட்களுக்கு புரியும். அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? போய் புருஷன்ட்ட என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க செய்யறது சரியில்லை. ஏசாக்கு மாத்திரம், மூத்தவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், அவனையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நானும் சமைச்சு தரேன், சாப்பிட்டு ஆசீர்வதிங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லிடு. இப்போ இதை விட்டுட்டு அவன் வேட்டையாட போன கேப்பில் இவ திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறான்? இவ சமைச்சு அதே போல் ஏசாவை போல உருவம் மாற்றி கொண்டு போய் என்ன பண்ணுறான்? அதை கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதத்தை முழுசு என்ன பண்ணாதான் வாங்க வைக்கிறான். இப்போ இதுலயே
மூத்தவன் இருக்கிறப்போ மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு தாய் என்ன பண்ணுகிறா, அபகரித்து முழு ஆசீர்வாதத்தையும் சின்னவனுக்கு ரெண்டாவது பிறந்தவனுக்கு என்ன பண்றா, கொடுக்குறா. இன்னைக்கு பல நேரங்களில் இது நிமித்தமாய் குடும்பங்களில் பிரச்சனை எழும்புகிறது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி நிமித்தமாய் குடும்பமே அது ரெண்டாய் போகிறது. நல்லா வாழ வேண்டிய குடும்பம், நல்லா இருக்க வேண்டிய குடும்பம், சில காரியங்கள்னாலே தாய் தகப்பன்மார் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத நிமித்தமாக, பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காத நிமித்தமாக, பரிந்து பேச வேண்டிய விதத்தில் பரிந்து பேச விதத்தில் பேச முடியாத நிமித்தமாக சத்துருவாய் அந்த பிள்ளைகளுக்கு மாறுகிறார்கள். யாக்கோபுக்கு அந்த யோசேப்புக்கு அதான் நடந்தது. பாரபட்ச பார்த்தது நிமித்தமாக இங்கே சகோதரர்கள் யாரை பகைக்கிறாங்க, யோசேப்பை பகைக்கிறாங்க. பாசமா இருக்க வேண்டிய பல வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். இப்போ மூத்த வாலிபனா இருக்கிறான், இப்பதான் குழந்தையா ஒருத்தன் பிறந்திருக்கான். அப்போ எவ்வளவு செல்லமா அவங்க இருந்திருப்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு செல்லமா அவனை தூக்கி அவனை ஆசையா கொஞ்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு மாறாக செயல்பட்டது குடும்பம். இந்த குடும்பம் அவனை பாரபட்சம் பார்த்ததுனால, பார்சியாலிட்டி பார்த்ததுனால சகோதரர்கள் எல்லாம் அந்த சிறுவன் மேல என்ன பண்றாங்களா, பகைக்க கொண்டுறாங்க. இன்னைக்கு பல நேரங்களில் குடும்பங்கள்ல பையனுக்கு ஒரு விதமாவோ பொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு விதமாவோ காண்பித்து பகையை உண்டு பண்ணுகிறார்கள். இன்னைக்கு குடும்பங்களை நடந்துகிறது. கிறிஸ்துவ குடும்பங்களையும் நிலவி கொண்டிருக்கிறது. இது குடும்பங்களை சத்ருவாய் எழும்பி பலவிதமான பிரச்சனைகளுக்கு அடித்தளமாய் மாறுகிறது. சத்ரு என்றால் ஒரு பெரிய அப்படியே கொம்ப வச்சுட்டு பெரிய ஆக்ரோஷமா வருவான், அப்படி இல்லை. நாம வாழ்கிற இடத்திலிருந்தே அது சத்ருவாய் மாறும். நாம ஜீவிக்கிற ஜீவனத்திலிருந்து அது சத்ருவாய் மாறும். நாம உபயோகிக்கிற பொருட்கள் காரியத்திலிருந்து சத்ருவாய் மாறும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு இடைபடுவாராக. அந்த சத்துருக்களை அகற்றுவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. நீங்க பெற்றோராய் இருந்தா, நீங்க பிள்ளைகளை பெற்றிருந்தா நிச்சயமாகவே இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எல்லாரையும் சமத்துவமா, எல்லாரிடத்திலையும் அன்பா, எல்லாரிடத்திலையும் ஆசையா, எல்லாரிடத்திலையும் பாசத்தை நீங்க காட்டி உங்களுடைய காரியத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும். ஆமென். இத பெற்றோர் செய்த காரியம் அதுதான். பகையை உண்டு பண்றாங்க, சகோதரருக்குள்ள பகையை உண்டு பண்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள்ல பகையை உண்டு பண்ணுது. அந்த பிள்ளை பாரு, அது பாரு எப்படி ஒழுக்கமா இருக்கு, அது எவ்வளவு வேலை செய்யுது, அவன் எவ்வளவு கீழ்ப்படுகிறான், எவ்வளவு அப்பாக்கு உதவியா இருக்கிறான். நீ தான் இருக்கிறியே, நீ உன்னை பெற்றதை வேஸ்ட் அப்படின்னு அந்த பிள்ளைய பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் ஒருத்தனை தூக்கி வச்சு ஒருத்தனை இறக்கி வச்சு பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை உங்களை பார்த்து என்ன நினைக்கும்? இறக்கி வச்சு பேசுகிற பிள்ளை, ஐயோ எங்கள் அப்பா என்னை தான் திட்டுறாங்க, எங்கள் அம்மா நான் நல்லா இருக்கணும் தான் திட்டுறாங்க அப்படின்னு நினைக்குமா? அது எப்படி இருக்கும்? அது உள்ளத்தில் வேதனையை உண்டு பண்ணும். ஏன் என்ன மாத்திரம் இப்படி குத்தி குத்தி பேசுகிறாங்க, ஏன் என்னையே கேவலப்படுத்துகிறாங்க? பல நேரங்களில் நம்ம விளையாட்டாக சொல்கிறது கூட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதனை உண்டு பண்ணும், ஒரு வீழ்ச்சி உண்டு பண்ணும், ஒரு சோர்வை உண்டு பண்ணும். அந்த அவங்களுடைய உண்மையான ஒரு தன்மை வெளிப்படாதபடிக்கு அது காணப்படும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் அதான் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாய் அது யாருடைய சந்ததியாய் மாறுமா? அது ஆண்டவருடைய சந்ததியாய் மாறும். அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிற நோக்கம் என்னன்னா, அந்த குடும்பம் சமாதானமாக இருக்க, அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க, அந்த குடும்பம் வெற்றியாய் வாழ. ஒரு நாளும் குடும்பத்தின் மூலமாக சத்ரு ஒரு நாள் எழும்பக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் அதற்கு கிருபை பாராட்டுறார். எத்தனை பேர் அதை ஆமானிக்கிறீங்க? இன்னைக்கு குடும்பங்களில் ஏற்படுகிற சண்டைகள் மூலமாக எத்தனை கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கிறது. குடும்பத்தாருக்குள்ள சண்டையினால, சொத்துனால, அந்த பணத்தினால, அதே போல பாகத்தினால, எத்தனை விதமான சண்டை சச்சரவுகளால அங்க கேஸ் போடப்பட்டு இன்னைக்கு பிரிந்து போயிருக்கிறாங்க. ஒரு சில காரியங்கள் தான் அங்க பாரபட்சம் பார்த்ததுனால, இல்ல ஏற்றத்தாழ்வு பார்த்ததுனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிளந்து போய் இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் சேராம இருக்கு, எத்தனை குடும்பங்கள் அந்த சந்தோஷத்துல சமாதானத்துல பங்கு பெறாம இருக்கிறது, நல்ல காரியங்களை பங்கு பெறாம இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய சபைகள்ல குடும்பங்கள்ல வராமல் இருக்கணும்னா அந்த சத்துருவை நிர்மூலமாக்கணும். ஆண்டவரே, நீங்க இந்த குடும்பத்தை
ஏற்படுத்துகிறேன். இந்த குடும்பம் இயேசுக்காய் வாழும். இதை நாங்கள் காக்கணும். எந்த வகையிலையும் பாரபட்சம் பார்க்காம, எந்த வகையிலையும் சத்துருக்கு நாங்கள் இடம் கொடுக்காம, ஆண்டவரே இந்த சத்துருவை, குடும்பங்களுக்குள்ளே சண்டையை பிறப்பிக்கிற சத்துருவை, குடும்பங்களுக்குள்ளே பிரிவினை கொடுக்கிற சத்துருவை, குடும்பங்களுக்குள்ளே பாரபட்சத்தை கொடுக்கிற சத்துருவை, குடும்பங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை கொடுக்கிற சத்துருவை, குடும்பங்களுக்குள்ளே அன்பில்லாத தன்மையை கொடுக்கிற சத்துருவை நாங்கள் நிர்மூலமாக்குறோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதை கட்டி சோமனுங்க. கர்த்தர் குடும்பத்தை கட்டி வைப்பவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்ச ரீதியா சொல்றீங்க? குடும்பங்கள்ல எத்தனை பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆகவே குடும்பம் சத்துருக்களாய் இந்த யோசேப்புக்கு எழும்பினது. ரெண்டாவது, அங்க யோசேப்புக்கு எழும்பின சத்ரு என்ன அப்படி நடைமுறையாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அங்க எழும்பின ஒரு காரியம் என்னன்னா, குணநலத்துக்கு விரோதமாக ஒரு சத்ரு எழும்புகிறான். 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அங்க பார்க்கும் பொழுது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அந்த சத்ருவாய் எழும்பின நிமித்தமாய் சகோதரர்கள் சத்ருவாய் எழும்புகிறார்கள். இந்த பகை அப்படியே போயிட்டே இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அந்த சகோதரனா திட்டம் பண்ணி அவனை என்ன பண்றாங்களோ அவனை விற்கிறாங்க, அடிமையாக விற்கிறாங்க. இப்போ யோசேப்பு அடிமையாக அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். இப்போ அடிமையாக கொண்டு வரப்பட்டு அவனை சிறைச்சாலையில் போடுறான். சிறைச்சாலையினுடைய வசத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது. யோசேப்பு என்ன பண்றான், தயவு கிடைத்து அந்த விசாரிக்காரனுடைய வீட்டில் அவனை ஒரு பொறுப்பா அந்த வீட்டினுடைய காரியத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஒரு பதவியை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைக்கிறான். சகோதரனாலே பகைக்கப்பட்டது நிமித்தமாக, குடும்பம் அவனுக்கு சத்ருவாய் மாறு நிமித்தமாக பாருங்க, அப்போ அவனுடைய பிறப்பிடம் மாற்றப்படுகிறது, அவனுடைய வாசஸ்தலம் மாற்றப்படுகிறது, அவனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. இப்போ பெற்றோர் அவனுக்கு செய்த காரியத்து நிமித்தமாக, சத்ருவாய் குடும்பம் எழுந்தது நிமித்தமாக இவன் அடிமையாக விற்கப்படுகிறான். சுயாதீனமாய் இருக்க வேண்டியவன், நல்ல நல்ல ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவன் இப்போ அடிமையாக விற்கப்படுகிறான். அந்த பலவர்ண அங்கி, ரொம்ப பிரியமாக போடப்பட்ட ஒரு அங்கி, பாசத்திற்குரிய ஒரு அங்கி, இப்போ அது உரிக்கப்பட்டு அடிமை என்ற ஒரு அங்கியை, ஒரு வஸ்திரத்தை அவன் தரிக்கிறான். இப்போ அடிமை அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவன் போய் அந்த வீட்டில் வேலை செய்கிறான். இவனுடைய நல் ஒழுக்கத்தை பார்த்து, இவனுடைய நேர்மையை பார்த்து, குணத்தை பார்த்து அந்த வீட்டில் அதிகாரியாக அந்த எஜமான் வைக்கிறான். இப்போ இவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ரு என்ன அப்படின்னா, நாம நல்லவங்க தான் இருப்போம், நாம் எப்பவுமே நல்லவங்க தான் இருப்போம், தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருப்போம், சத்தியத்துக்கு கட்டுப்படுறவர்களாக இருப்போம், ஜெபிக்கிற ஆளாக இருப்போம், உண்மையை பேசுகிற ஆளாக தான் இருப்போம், நேர்மையாக பேசுகிற ஆளாக இருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் வேணுனே கொண்டு நம்மளை என்ன பண்ணுவாங்களா, நம்மளை விழ தள்ளுவார்கள், நம்மளை பாவத்திற்கு இழுப்பார்கள், நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியத்தை செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போ படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லுவாங்க, நான் உன் ஃப்ரெண்டு தானடா, ஃப்ரெண்டுக்கா இது கூட செய்ய மாட்டியா, இது கூட பண்ண மாட்டியா, இதை கூட பார்க்க மாட்டியா, இது கூட செய்ய. அப்போ இதில் நாம் எப்படி இருக்கணும்? இதில் நம்மளுடைய குணநலத்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை இந்த நாட்களை ஆண்டவர் நிர்மூலமாக்குவா. அது எந்த வகையில் வந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயிர் தோழியாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறது, பரிசுத்துக்கு விரோதமாக எழும்புகிறது, சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிறது, சபைக்கு விரோதமாக எழும்புகிறது, அது என்னுடைய கேரக்டருக்கு விரோதமாக எழும்புகிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட்டு நீங்க வர புத்திசாலித்தனம். அதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதுக்கு மாறாக அவர்களோடு இணைந்து நாம் செயல்படும் பொழுதுதான் பாவத்திற்குள்ளாக்கப்படுகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய குணநலங்கள், அவன் உண்மையுமாய், நேர்வுமாய், உத்தமமாய், நீ சன்மார்க்கனாய், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். இப்போ அவன் அடிமைத்தனத்திலிருந்து அவன் மாறி அந்த ஒரு வீட்டினுடைய அதிகாரியாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்தஸ்துல
வந்துட்டான். இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வந்துட்டான். இப்போ அவனுக்கு 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 அதிகாரம் கிடைச்சிருக்கு, ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு, ஆளுமை கிடைச்சிருக்கு. இப்போ அவன் என்ன என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனாலும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தபடினால அவன் சொல்லுகிற காரியம், எஜமான் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்தான், எல்லாமே என் கையில் இருக்கு. ஆனா உண்மை தவிர நீங்க இந்த இதுக்கு எஜமானியா இருக்கிறீங்க, எப்படி நான் பொல்லாப்பு செய்ய முடியும், எப்படி பொல்லாப்பு செய்ய முடியும்? அருமையான தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் ஒரு சிருஷ்டிகர மாத்திரம் என்ன பண்ணுமா நினைக்க வேண்டும். இந்த வாலிப நாட்களில் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய வேண்டும். இந்த வாலிபத்தை இயேசுவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த வகையிலையும் உலகத்தினுடைய சீர்கேடான காரியங்களுக்கு, உலகத்தினுடைய பழக்க வளங்களுக்கு, நட்புகளுக்கு, ஸ்நேகங்களுக்கு நீங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுங்க. அது உங்க வாழ்க்கையில் சத்ருவாய் எழும்பும், அது உங்க வாழ்க்கையில் சத்ருவாய் எழும்பும். நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன், நான் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள தான் இருக்கேன், எனக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. இன்னைக்கு பல நேரங்களில் தான் இந்த 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 சூழ்நிலை பாருங்க. வீட்டில் யாரும் இல்லை, யோசேப்பு முயற்சி எடுக்கல, அந்த அந்த பொம்பளை என்ன பண்றா, கொண்டு வர்றா. இன்னைக்கு பல நேரங்கள்ல வீழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னா பெண்கள்கிட்ட இருந்து. பெண்கள் அந்த அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க, அந்த ஒழுக்கன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு குடும்பமே என்னன்னா அந்த கட்டுப்பாடை இழந்தது, ஒழுக்கத்தை அவங்களே இன்னைக்கு வீதிக்கு கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு நாம் இது கண்ணும் கருத்துமாய் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை சரியான முறையில் நாம் நடத்த வேண்டும். பிள்ளைகளை அதான் நீதிமொழிகளை சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை என்ன பண்ண, எதில் போதிக்கணும்? ஒழுக்கத்தில் போதிக்கணும், நடக்கையில் போதிக்கணும், பேச்சில் போதிக்கணும், செயலில் போதிக்கணும், பார்வையில் போதிக்கணும், யாரோடு பழக வேண்டும் என்பதை என்ன பண்ணுமா போதிக்கணும். கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய சர்ச்சில் ஒரு நூறுது மாதால ஒரு பிள்ளை படிக்கிறாள்ல, 11th 12th. இப்போ 11th அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது, உங்கள் கிளாஸில் கிறிஸ்டியன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த பிள்ளையோட என்ன பண்ணு, நீ அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்க, நீங்கள் 2 பேரும் அந்த ட்ராவல் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ அந்த கிளாஸ் ரூமில் யார் கிறிஸ்டியன் பார்த்து கிறிஸ்டியன் பிள்ளையோட போய் உட்காந்து போகிற போக்கில் பார்த்தா அவங்க கதறிட்டு சொல்கிறாங்க, நானும் கிறிஸ்துவ பிள்ளை, அவளோட ஐக்கியமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம், 2 பேரும் வசனத்தில் 2 பேரும் அதில் இருப்பாங்க. அதே போல் பொய், திருட்டு, களவு, மாய்மாலம், இப்படி உலகத்தினுடைய காரியங்கள் அதெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க, பயபக்தியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி என் பிள்ளைய கிறிஸ்துவ பிள்ளையோட நட்பாய் பழக வச்சா அதுவே பெரிய ஒரு வேதனைக்குள்ளே தள்ளப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவள் என்கிட்ட கேள்வி கேட்பா, அம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உடையை இப்படி உடுத்தணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அவள் எப்படி வேணால் உடுத்தலான்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, அவள் அப்படி தான் இருக்கா, இப்போ இதில் எது உண்மை அப்படின்னு கேட்குறான். இதை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, சாப்பாடு தானே, இல்லை இது பீடா தானே, இல்லை பாக்கு தானே, இது ஒன்றும் பண்ணாது அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மேக்கப்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க, அவள் எல்லாம் மேக்கப் பண்ணிகிட்ருக்கிறா. அதே போல் பாய்ஸுக்கிட்ட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவள் எல்லா பாய்ஸ்கிட்டையும் பேசி அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறா. இப்போ இது எதை செய்யணும்? நீங்கள் தான் சொன்னீங்க கிறிஸ்துவ பெண்ணு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பிடிச்சி நீ அவளோட ஃப்ரெண்டாக இருன்னு சொல்லி, இப்போ அவள் செய்கிறப்ப எது உண்மை, எது உண்மை? அப்போ அவங்க சொன்னாங்களாம், என்ன இப்படி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனே, கிறிஸ்துவ பிள்ளையோடு என் பிள்ளை ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் 2 பேரும் ஒழுக்கத்தில் இருப்பாங்கன்னு நினச்சா இப்போ அதுவே ஒரு வழி விலகி போகக்கூடிய ஒரு தருணத்திற்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டக்குன்னு, உனக்கு வேறு யாரும் இல்லை, உனக்கு கிரேசி ஆன்ட்டி எப்படி இருக்காங்க, கிரேசி ஆன்ட்டி மேக்கப் பண்ணாங்கன்னா நீ மேக்கப் பண்ணிக்கோ, கிரேசி ஆன்ட்டி பல ட்ரெஸ்ஸு கேவலமாக உடுத்துனாங்கன்னா என்ன பண்ணிக்கோ, நீ ட்ரெஸ்ஸு கேவலமாக உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த அவங்க அப்படிலாம் இல்லையே, அப்போ அவங்கள பார்த்து என்ன பண்ணிக்கோ, பின்பற்றும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருகிறவர்கள், இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஷோகேஸ் பொம்மை மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க, பெண்களை வச்சிருக்கிற பெற்றோரை நீங்க தயவு செய்து கவனமா இருங்க. நீங்க பிள்ளைகளை ஒழுக்கத்திலையும் நேர்த்தியிலையும் உடை உடுத்துறதுலையும் கண்ணும் கருத்துமா என்ன பண்ணுங்க. ஏன்னா பல பேர்த்துக்கு இடையில இன்னைக்கு நீங்க சொல்லலாம் அவங்க பார்க்குற பார்வை அப்படி இருக்கு,
ஏன் அப்படி கொச்சையா ஆபாசமா அவங்க ஏன் பார்க்கணும்? இன்னைக்கு பாவம் அப்படிதான் இருக்கு. உலகத்துல பாவம் பெருகி போயிருக்கு. பிசாசு அப்படிதான் வச்சிருக்கிறான். வயசு தெரியல, 3 வயசு 5 வயசு பல நியூஸ் நம்ம கேள்விப்படுகிறோம். சின்ன பிள்ளைகள் பார்க்கல, பெரியவங்க பார்க்கல. ஏன்னா காம விகாரம் இன்னைக்கு தேசத்துல பயங்கரமா பரவி இருக்கு. அப்போ நீங்க நானும் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளை பார்க்கிறப்ப இவங்க ஒழுக்கத்துல இருக்கிறவர்கள். இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் அந்த மேல் நாட்டுக்கு, மேலை நாட்டுக்கு, அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்தது போல அவங்க போடுறாங்க. அத நம்ம ஊர்ல போடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு ஃபேஷன் ஷோவா போயிட்டு இருக்கு. சபை இன்னைக்கு ஃபேஷன் ஷோவா போயிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு வர்றவங்க எப்படி வர்றாங்க? இன்னைக்கு பொட்ட பிள்ளைய மறைக்க வேண்டியதை மறைக்கல, சொல்லிதான் ஆகணும். ஷால் எதுக்கு கொடுத்துருக்காங்க? போட வேண்டியது போடணும், மறைக்க வேண்டியது என்ன பண்ணுமா? மறைக்கணும். இன்னைக்கு பெற்றோரை அதை என்கரேஜ் பண்றாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அந்த பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போனா 10 பேர் என்ன பண்ணுவான்? ஹலோ, அது உங்களுக்கு கிரெடிட் கிடையாது. உங்க பிள்ளைய பார்த்து ரசிக்கிறது உங்களுக்கு பெருமை ஒண்ணும் கிடையாது, பெருமை ஒண்ணும் கிடையாது. அங்கிருந்தா பிசாசு ஆரம்பிக்குது, அங்கிருந்தா சத்ரு உங்களை பின்தொடர்றான். இவ யோசேப்பு போகல, வாய்ப்பு இருக்கு, பயங்கரமான சான்ஸ். வீட்டில் அதிகாரி, இவனுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. இப்போ அதை காட்டிலும் ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? அவளே வர்றா, எங்களோட பழகு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. வீட்டில் போய் படிங்க, அது இங்கெல்லாம் படிக்க முடியாது பப்ளிக்கில். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை இல்லைன்னா ஒரு பிள்ளை, ஒரு வாலிபர் இல்லை மயக்கிறவ எப்படி இருப்பா, எப்படி உடை உடுத்துவா, அவளுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவளுடைய பார்வை எப்படி இருக்கும், அவளுடைய நடக்க எப்படி இருக்கும், அவள் எப்படி ஒருவனை வசியம் பண்ணி அவள் எங்கே கொண்டு போவா, நல்ல நிலைக்கு கொண்டு போவாளா, சிறந்த மனுஷனை உருவாக்குவாளா அப்படின்னு பார்த்தா முடிவில் சொல்லும், அவனை கொண்டு போய் எங்கே நிறுத்துமா? பாதாளத்தில் விடும், அழிவுக்கு நேராக கொண்டு போகும். இன்னைக்கு ஜாக்கிரதையா இருக்கும். பெங்களூரில், சென்னையில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ட்ரௌசர் போட்டு ஆராதிக்கிறாங்க. பொட்ட பிள்ளைங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு ஆராதிக்கிறாங்க. கண்டிக்க முடியல, கண்டிக்க முடியல. ஆனால் இதே விக்கிர பாகால போய் வணங்குறவர்கள், சபரிமலையில் நினைக்கிறேன், சபரிமலையா இல்லை குருவாயூர் நினைக்கிறேன், குருவாயூர் கோயிலில் உள்ளே போகணும்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவங்க தேவையில்லை. அதை கழட்டிட்டு அவன் கொடுக்குற துண்டை தூக்கிட்டு தான் என்ன பண்ணுமா? உள்ளே போகணும். பட்டு புடவை, பட்டு சேரீ, அவனுக்கு அதெல்லாம் ஏன் தெய்வத்தை இப்படி தான் நீ என்ன பண்ணுமா? வணங்கணும். இன்னைக்கு சபையில் ஏன் இப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவ உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? தயவு செய்து, அந்த நாட்களில் மரபுன்னு ஒன்று இருந்தது. தமிழ் பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு இப்படி தான் இருந்ததா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு தானே, அதெல்லாம் பயன்படுத்தி தானே இப்போ நீங்கள் எல்லாம் அம்மாமாரா மாறி இருக்கீங்க. அப்போ ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் அதை சொல்ல மாட்டேறீங்க? உங்களுக்கு தெரியாத இல்லை வெளியில் இருக்கிற ஆட்கள் வந்தால் அவங்களுக்கு போய் பார்க்கும் பொழுது எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன் அதை சொல்லிக் கொடுக்கல? இதெல்லாம் தான் சத்துருவாய் மாறுகிறது, இதெல்லாம் தான் வீழ்ச்சிக்கு ஒரு ஏதுவாய் மாறுகிறது. இன்றைக்கு நாம் அதை வெளிப்படைவோம். இந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பசங்களையும் தான் ஒழுக்கத்தில் வளர்த்தணும். அது பேச்சில் சரியான முறையில் பேசுவதற்கு வளர்த்தணும், கண்ணியத்தில் வளர்த்தணும், கட்டுப்பாடில் வளர்த்தணும், மதிப்பு கொடுக்கறதுல வளர்த்தணும். இன்னைக்கு கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா போதும், மீசை முளைச்சிருச்சுன்னா அவங்க பேச்செல்லாம் வித்தியாசமாக மாறுது. மரியாதை அவங்க வாயிலிருந்து கேட்க முடியல. பெற்றவங்களையே என்னையா இல்லை வாடா போடா அப்படிங்கிறது போல இன்னைக்கு என்னது?
வாலிபர்கள் இன்றைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற உறவை, கர்த்தர் கொடுக்கிற ஐக்கிய ஜாக்கிரதையா நீங்க பயன்படுத்தணும். அவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில சத்ருவா எழும்புகிறது. ஓ, அதே போல பல வகையில பாவத்துக்கு, வீழ்ச்சிக்கு இது ஃபோன் வந்து என்னன்னா ஒரு உதவிக்கு. சில படிக்கிற பிள்ளைகளுக்கு அதில் வந்து இன்டர்நெட்டு இல்லை சர்ச் பண்ணுறதுக்கு உங்கள் உதவிக்காக ஃபோன், தொடர்பு கொள்வதற்காக ஒரு ஃபோன். ஆனால் அதுவே உங்களுக்கு வீழ்ச்சி அடைவதற்கு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? இந்த ஃபோனில் தேவையில்லாத ஒரு காரியம் இதிலிருந்து நீங்கள் பார்க்க முடியாது. தேவையில்லாத நபர்களுடைய படம் இதில் இருக்காது, நம்பர் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம். ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு முன்பதாய் வெட்ட வெளிச்சமாக இருக்க வேண்டும். இது உங்கள் வாழ்க்கையில சத்ருவாய் மாறக்கூடாது. சத்ருவாய் மாறக்கூடாது. உங்களை நம்பி அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, உங்களை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருந்தாலும் அது வெளிப்பட வேண்டும். ஆகவே அப்போது இதை நாம் ஜாக்கிரதையாக சுட்டி காட்டணும். ஆகவே இதை நீங்கள் உணர்வீர்களாக, இதை தெரிவீர்களாக. ஒரு எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேர்த்தியாக இருக்கணும். பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கிறேங்கிற ஒரு பெயர் எனக்குள்ள வரணும். அவர்கள் சமுதாயத்தில் அவர்கள் சீர்கேடான வாழ்க்கைக்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த சத்துருவை இயேசுவின் நாமத்தினால நான் நிர்மூலமாக்குகிறேன். தனி ரூம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க தனி ரூமில் என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்திட்டு அவங்க இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் போய் பார்க்கணும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்க என்ன போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது தான் அது ஒரு சத்ருவாய் மாறுகிறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். அது எந்த ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எந்த ஊர், அவங்களுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பெற்றோராகி நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய காலங்களில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆணுமே நட்பு ரீதியாக இன்னைக்கு அது மோசமாக போயிட்டுருக்கு. அது சட்டமே வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்ணும் ஆணும் இப்படி இருக்கிற காலத்தில் அவர்களுடைய நட்பு யாரோடு இருக்கிறது, எப்படி நெருங்கி பழகுறாங்க, எந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்க இருக்கிறாங்க, எந்த மோட்டிவில் அவங்க பழகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் நானும் என் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்கூலுக்கு கட்டடிச்சிடுவோம். சொல்லி வச்ச மாதிரி கட்டடிச்சிடுவோம். ஏன்னா எங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்போ திடீர்னு மேட்ச் வைக்கிறப்போ சொல்லி வச்ச மாதிரி கட்டடிச்சிடுவோம். கட்டடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, அவன் வந்து எஸ்கேபி ஸ்கூலில் படிச்சிருக்கிறான், நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். என்னாச்சு? சரி, பேத்தி, சரி அப்படியா? சரி. இதெல்லாம் தான் இந்த மாதிரி அழுகை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு இப்போ தான் உணரப்பட்டிருக்கிறது. அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பேத்தி ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க இப்போ அழுகிறாங்க. ஓகே, அப்போது நாங்கள் இந்த கட்டடிச்சு ஸ்கூலுக்கு கட்டடிச்சு நாங்கள் போய் விளையாண்டுட்டு வருவோம். அவன் வேறு ஸ்கூல், நான் வேறு ஸ்கூல். ஆனால் கரெக்டாக ஸ்கூல் முடிகிற மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்துடுவோம் பாருங்கள். இப்படி சில நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எங்கள் அப்பா இப்படி உட்காண்ட்ருக்காரு, வெளில சேர் போட்டு உட்காண்ட்ருக்காரு. நாங்களும் ஜாலியாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டுருக்குறோம். எங்களை பார்த்தோன்னே எங்கள் அப்பா, இவனுக்கு 2 பேரும் சேர்ந்தே வரமாட்டானுங்களே, ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து வரானுங்களே, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எங்களை கூப்பிட்றாரு. எங்களை கூப்பிட்ட உடனே எங்கள் அப்பா மூஞ்சை நாங்கள் பார்க்கும்போது திருன்னு முழிக்கிறோம். எங்கள் முகரையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, என்னமோ பண்ணியிருக்கிறானுங்க, என்னமோ செஞ்சுருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் பெல்ட் எடுக்க, அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல, அப்படிலாம் வந்து அந்த நாட்களில் மூஞ்சியை பார்த்தா, கண்ணை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பூனையுமா, ஹலோ, இந்த பூனையுமா அப்படின்னு பார்த்தா அந்த பூனை தான் என்ன பண்ணியிருக்குது, லிட்டரா
திருட்டுத்தனமா ஒரு நாள்ல என்ன பண்ணும், வெட்ட வெளிச்சமா என்ன பண்ணும். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளையவா இதா அவ்வளோ நல்லா அமைதியா ஒழுக்கமா, அது உண்டு, அது வேலை உண்டு, வீடு உண்டு அப்படின்னு இருக்குமே, இதுவா இவனா, பையன் மாதிரியே தெரியாத பொட்ட பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருப்பானே, ஆனா இவனா அப்படின்னு சொல்லி என்னது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்போம். ஆனா அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், இதெல்லாம் இந்த சத்ரு வரக்கூடாதுன்னா நீங்க நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கையில் விடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்குவேன். ஒன்று குடும்பத்தின் மூலமாக, குடும்பத்தினர் மூலமாக ஏற்படுகிற பாரபட்சம், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இன்னும் பொருள் ஆசை, பண ஆசை, பதவி ஆசை, இதனால ஏற்படுகிற சத்துருவை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். இப்படிப்பட்ட பிரச்சனையோடு நீங்க போயிட்டு இருந்தா, குடும்பத்தாருக்குள்ள, உறவினர்களுக்குள்ள சொத்தாசை, பண ஆசை, பேராசை, புகழாசை, பதவி ஆசை, இதெல்லாம் இருக்குன்னா இந்த சத்ருவை கர்த்தர் இந்த நாளில் நம்மை விட்டு அகற்ற அவர் போதுமானவராக. இரண்டாவது, குணநலத்துக்கு விரோதமாக, உங்க பரிசுத்தத்துக்கு விரோதமாக, உங்க ஒழுக்கத்திற்கு விரோதமாக, உங்க கீழ்ப்பிடிதலுக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைக்கு விரோதமாக, தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுக்கு விரோதமாக எதெல்லாம் சத்ருவா எழும்புகிறதோ அதை இன்னைக்கு நிர்மூலமாக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அது தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. எனக்கு உதவி செய்வீரா, எனக்கு உதவி செய்வீரா. என் பலத்தினால் முடியாது, நான் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறேன், நான் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீ இன்னும் எப்படி, சில பேர்லாம் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. நீ என்ன தயிர் சாதம் மாதிரி இருக்கிற, அப்புறம் வேற என்னது சாமியாராக இருக்கிற, உனக்குன்னு சொசைட்டி தெரியாதா, நீ மாடர்ன் வேர்ல்டில் இருக்க, நீ போட்டேன்னா எப்படி இருக்கும், நீ மாத்திரம் என்னது அது எனக்கு சொல்ல வரையில, ஏதோ அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நடிகை மாதிரி இருப்ப, இந்த நடிகன் மாதிரி இருப்ப, இந்த கட்டிங் பண்ணு, எந்த கட்டிங்கு, பூஸ்ட் கட்டிங்க, அது கட்டிங் பண்ணா நீ இப்போ வந்திருக்கிற தலைவர் விஜய் மாதிரி என்ன பண்ணுவ அப்படின்னு 4 பேர் என்ன பண்ணுவாங்க. ஆமா, ஆனா உங்க தலைய எண்ணெயினால் என்ன பண்ணு, உன் தலைக்கு என்ன குறையாமல் இருக்கணும் அப்படின்னு பைபிளில் சொல்லிருக்கு. அது தலை முடி சீவுறதை வச்சே நம்முடைய ஒழுக்கத்தை என்ன பண்ணிடுவாங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுற கட்டிங்கு அதெல்லாம் அந்த காலத்தில் அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு யாராவது சொல்லி எதுக்கு. எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு, எப்படின்னா முடி வெட்டுறதுக்கு 10 ரூபா, அப்போல்லாம் 10 ரூபானா பெருசு, 10 ரூபா கொடுத்து போய் வெட்டிட்டு வாங்கடாமா 2 பேரும் போவோம். அவன் கொஞ்சம் அவனுக்கெல்லாம் முடியல, இப்போ எனக்கு முடியலை பாரு, அவனுக்குலாம் கொஞ்சம் முடி பஃப்னு இருக்கும், அவன் வந்து ஸ்டைலாக கொஞ்சம் அப்படியே தான் அப்படியே ட்ரிம் பண்ணான். நான் வந்து அப்படியே சரி நம்ம முடியை காப்பாற்றணுமே கொஞ்சம் முடி வச்சுட்டு வந்தால் எங்கள் அப்பா வருவா பார்ப்பார், இப்படி பின்னாடி பிடிப்பார், பிடிச்சி பார்த்தா முன்னாடி இவ்வளோ முடி இருக்கும். ஏன்னா காசு கொடுத்ததே எதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, இத்தனை முடியை திருப்பி கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி வண்டியில் உட்கார வச்சு மறுபடியும் என்ன பண்ணுவார். ஒரு ஸ்டைல் பண்ண முடியாது, முடியல, ஆசையாக இருக்கும். அவன் வெட்டிட்டு வரதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். நம்மள ஒரு ஃபங்க் வளர்த்த முடியலையே, ஒரு ஸ்டெப் கட்டிங் பண்ண முடியலையே. இங்கே ஸ்டெப் கட்டிங் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஸ்டெப்பு விழுந்துடும், அவ்வளோதான், ஆட்டி பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்பாவே சொல்கிற, டே என்னடா அது சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரே ஸ்டைலில் விட்டுறா, வேற ஸ்டைலில் விட்டுறா அப்படின்னு நீங்கள் இடம் கொடுத்தா நாளைக்கு அவன் வேற மாதிரி வந்து அவன் வேற மாதிரி ப்ரோ வேற மாதிரி என்ன கண்டிக்க முடியும் உங்களை. நீங்க இன்னைக்கு நீங்க சொல்லாம, பிள்ளைகளுக்கு சொல்லாம, ஒழுக்கத்தை, அமைதிய, உடைய நீங்க சொல்லாம, நாளைக்கு அவ வந்து கொச்சையா இல்லை ஆபாசமா இருக்கிறப்போ நாம எப்படி சுட்டிக்கணும், இல்லைம்மா இது தப்பு அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நீ அன்னைக்கே என்ன பண்ணியிருந்துருக்கணும், நான் பழகிட்டேன், இதுக்கு நான் பழகிட்டேன், இதுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். எங்க இருந்தாலும் கர்த்தர் ஒரே தெய்வம் தான், எல்லா பக்கமும் அவர் நிறைந்திருக்கிறார், அவங்களுடைய பரிசுத்த ஜீவத்தை பார்க்கிறார். அப்போ உங்க குணநலத்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை, யாரு இல்லைன்னா யாரு இல்லை அதனால நான் என்ன வேணா பார்க்கலாம், யாரு இல்லை யார் கூட பேசலாம், யாரு இல்லை எது வேணா செஞ்சுக்கலாம், அப்படி அல்ல. எங்கும் நிறைந்திருக்கிற யெகோவா சிக்கேன்னு இருக்கிறார். எல்லா பக்கம்
உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை சோதித்தருகிறவர். இந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுகூலத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இதை நம்ம மேற்கொள்ளணும். குணநலத்துக்கு இப்போ யோசேப்பு அவனுக்கு வந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை அவன் மாத்திரம் அந்த விட்டு கொடுத்திருந்தானா நிச்சயமா அந்த அரண்மனையில இன்னும் அவன் ஸ்லாக்கியமா இருந்திருப்பான், இன்னும் அவன் மேன்மையா இருந்திருப்பான், இன்னும் அவன் செல்வ செழிப்பா இருந்திருப்பான். அந்த உறவுக்கு உறவு, தொடர்புக்கு தொடர்பு, ஆசைக்கு ஆசை, அதே போல பணத்திற்கு பணம், மேன்மைக்கு மேன்மை, இதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பரிசுத்தம் போயிருக்கும். பின்னாடி வருகிற ஆசீர்வாதத்திற்கு இவன் பாத்திரவானாய் மாறி இருக்க முடியாது. அருமையான தேவச்சனமே, அற்ப காலத்திற்கு சொற்ப காரியங்களுக்கு இன்னைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை குறிச்சு பெரிய நோக்கம் வச்சிருக்காரு, பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அந்த வாக்குத்தத்தம், அந்த அழைப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை நம்மளை விட்டு பறிபோயிரும். ஜாக்கிரதையா இருங்க. இந்த கொஞ்சத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த பசி. ஆனா ஏசா தாங்க முடியல. என்னென்ன சேஷ்டபுத்திர போகும் எடுத்துட்டு போ. அந்த பசி அவனால தாங்க முடியல. கொஞ்சம் பசி தான். அது எந்த பசின்னு நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிங்க, எந்த பசி நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பசி தான். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, அந்த நேரத்தில் ஆராதிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் வசனத்தை எடுத்து படிங்க. அந்த பசி உங்களை விட்டு மாறும். அந்த 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 ஆசை உங்களை மட்டும் மாறும். அந்த தூண்டுதல் உங்களை விட்டு விலகும். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த குணநலனுக்கு விரோதமாக, பரிசுத்த ஜீவித்திற்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். பாருங்க, இப்ப மூன்றாவது சூழ்நிலை நிமித்தமாக ஏற்படுகிற சத்துரு. இதை மாத்திரம் சீக்கிரமா பார்ப்போம். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அங்க ஒருத்தனுக்கு இவன் சொல்றான், ஒரு காரியத்தை விடுவிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான்? ஆனாலும் பானபாத்திரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். பாருங்க, யோசேப்பு நன்மை செய்தான், ஆனா இவன் அவனுக்கு நன்மை செய்ய மறந்துட்டான். நம்பிக்கை துரோகம், உதவி செய்யாண்மை, மறந்து போகிற காரியம், இது நமக்கு ஒரு பெரிய வேதனை உண்டாகும். நான் இதை செஞ்சேனே, நான் இது பண்ணேனே, நான் இவனுக்கு கொடுத்தேனே, நான் இவனுக்கு ஆபத்து காலத்துல வேணுங்கிற இடத்துல நான் இப்படி கை நீட்டினேனே, இப்ப எனக்கு பிரச்சனைங்கிறப்போ இவங்க வரலையே, இப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து நீங்க உங்களுடைய இருதயத்துல அதை பாதிப்புக்குள்ள நேராய் மாத்துறீங்க. அது உங்களுக்கு சத்துருவாய் மாறும், அது உங்களுக்கு வினையாய் மாறும். யார் என்ன பண்ணாலும் சரி, உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, செல்வம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, என்னுடைய நன்மை அவரிடத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனுஷனும் என்ன போஷிக்க முடியாது, எந்த மனுஷனும் எனக்கு ஆறுதல் படுத்த முடியாது, எந்த மனுஷனும் எனக்கு நன்மை செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து வருகிற நன்மையை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். யோசேப்புக்கு பாருங்க, பானபாத்திரக்காரன் மறந்துட்டாங்கிற அந்த நிமிஷமா அவன் அப்படியே ஏங்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தி வைக்கிறாரு. 48 பார்க்கிறோம். 48 அங்க நன்மையான இதை அவன் பெற்றுக்கொள்கிறான். இவன் அன்றைக்கு பானபாத்திரம் சொல்லி வெளியில வந்திருந்தானா, இவன் அந்த பானபாத்திரத்தின் மேலேயே இருப்பான். இன்னைக்கு பல நேரங்களில் சூழ்நிலையை பார்த்து அங்கிருந்து இங்கிருந்து அப்படின்னா அது மேலேயே அவங்களுக்கு போக்கஸா இருக்கும். ஆனா கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலிருந்து வந்த அந்த மேன்மை, ஆசீர்வாதம், வெற்றி, சுகம் இப்படி வந்திருந்தா நீங்க யாரை மேன்மைப்படுத்துவீங்க? கர்த்தரை குறித்து மாத்திரமே. இன்னைக்கு பல நேரங்களில் குதிரைகளையும் குதிரை வீரர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னை குறித்து மாத்திரமே, அவரை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட நாம அர்ப்பணிக்க வேண்டும். எந்த வகையிலையும் சூழ்நிலையில பார்த்து நீங்க சோர்ந்து போக, இன்னைக்கு எனக்கு வரலையா, ஒரு நாள் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவா. யாக்கோபுல சொல்லுது, அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் நம்ம என்ன பண்ணுவாரா? உயர்த்துவா. நம்ம ஏற்ற காலத்தை உயர்த்தினா அவருடைய பலத்த கருத்தின் கீழ் என்ன பண்ணுமா? அடங்கி இருக்கணும். யார் உதவி செஞ்சாலும் சரி, யார் நமக்கு சாதகமா இருந்தாலும் சரி, யார் நமக்கு நன்மை செய்யறாரோ இல்லையோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். யார் என் கூட இல்லைனாலும் அவருடைய சேனை என் கூட இருக்கிறது, அவர் எனக்கு பக்கபலமா இருக்கிறபடினால சூழ்நிலையை பார்த்து நீங்க சத்துருவா எடை போடாதீங்க. அந்த சத்துருவை நிறுவனம் அடுத்தவங்க மேல நீங்க சொல்லுன குற்றச்சாட்டின் ரோடு நீங்க முடிக்க வேண்டும். அடுத்தவங்கள அவங்க செஞ்சிருந்தா, அவங்க பண்ணியிருந்தா, அவங்க வந்திருந்தா, அவங்க எனக்கு ஆதரவா இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்ன இருக்கிற நிலைமையே வேற. அதெல்லாம் இல்லை. கர்த்தவங்க சார்பா இருந்தா போதும், கர்த்தவங்க நிழலா இருந்தா போதும். இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னா, அவன் அங்க 15-16 பார்க்கிறோம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களின் ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்ட வணங்கிய தேவனும்
நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேர் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய். யார? யோசேப்ப. இப்போ பானபாத்திரக்கார அவனை விடுவிச்சு கூட்டு வந்திருந்தானா இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்திருக்காது. உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா ஆசீர்வாதம் பரலோகத்தில். அதனால யாக்கோபு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அது வந்தா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு எதை பண்ண மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார். நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேவரீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் ஒரு காலும் தடைபடாது. தேவனால் எல்லாம் கூடும். அப்போ மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். எங்க ஆசீர்வதிக்கிறான். இந்த மனுஷன் மாத்திரம் அவனை கொண்டு வந்திருந்தான்னா இந்த ஆசீர்வாதம் இருக்காது. 49ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றில் வளர்க்கப்படுகிற நிறைய இருக்கு. சீக்கிரமா அது பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் சொல்ல, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இன்றைக்கு நீங்க சூழ்நிலைக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை நிர்மூலமாக்க கர்த்தர் கிருபை பாராட்டினா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் ஆண்டவர் உங்களையும் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளில், நம்முடைய செயல்களில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய வேலைகளில் சத்துருக்கள் எழும்பலாம். ஆனால் அந்த சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்க போதுமானவர். என்னென்ன வழிகளில் சத்துருக்கள்? குடும்பத்தார் மூலமாக எழும்புகிற சத்துருக்கள், அதே போல் நம்முடைய குணநலங்களினால் ஏற்படுகிற சத்துருக்கள், சூழ்நிலை நிமித்தமாக ஏற்படுகிற சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கிருபையா தரப்போம். எத்தனை பேர் அதை ஆமேன்கிறீங்க? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருக்கு நேரம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு முன்பதாக பல சத்துருக்கள் இருக்கலாம். அது எதெல்லாம் உணர்த்துறீங்களோ கர்த்தர் உங்களோட உணர்த்தின காரியத்தை அறிக்கை பண்ணுங்க. உணர்த்தின காரியத்தை அறிக்கை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி. இதுவரை இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் உலகத்திற்கு நான் ஒட்டி போகிறேன், உலகத்தோடு இணைந்து போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, பெற்றோரை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்தணுமோ அப்படின்னு உங்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு இடையூறு வரக்கூடாது. உங்கள் மூலமாக பிள்ளைகளுக்குள்ள அன்பு குறைந்து போகக்கூடாது. பிள்ளைகளை கோபப்படுத்தாது இருங்க அப்படின்னு சொல்லி, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க என்று சொல்லிக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானங்கள் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அர்ப்பணிப்போடு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள அது தடைப்பட்ட, அது சத்துருவா இருந்தா அது உங்க நிம்மதியை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும். பணம் காசு இருந்தாலும் புகழ் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒன்று இழந்தது போல இருக்கும், ஏதோ நம்மளை விட்டு போனது போல இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, பயம், திகில் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ள இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்தா, உங்க சத்துருக்களை விலக்கி இருந்தா நீங்க சுகமாக இருப்பீர்கள், நீங்க சமாதானமாக இருப்பீர்கள், நீங்க நிச்சயமாவே நிம்மதியாக இருப்பீர்கள், நீங்க பத்திரமா இருப்பீர்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ரு, அது எதுவா இருந்தாலும் சரி, பாரபட்சமா, பணமா, ஆண்டவரே ஆசையா, பொருளா, எதுவா இருந்தா, எது மூலமாய் ஆண்டவரே இதை நான் செய்திருந்தா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல என் குணநலங்களுக்கு விரோதமாக ஒழுக்கம், பண்பு, ஆண்டவரே நடக்கை, ஆண்டவரேப்பா இந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறி இருந்தா, அதே போல கொடுத்த உபகரணங்கள், ஆண்டவரேப்பா செயல்பாடுகள், யோசனைகள், பேச்சுக்கள், சிந்தனைகள், ஆண்டவரேப்பா இதெல்லாம் ஆண்டவரே விரோதமா இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சூழ்நிலையை காரணம் காட்டி பல நேரங்களில் மனுஷர் மேல கோபாக்கினைகள் வந்திருக்கலாம். ஆண்டவரேப்பா இன்னும் பலவிதமான காரியங்கள் மேல எங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கலாம். ஆனா அதன் மேல கர்த்தரை ஆசீர்வதிக்கிற நாள் இதை ஏற்றுக்கொள்ளும் என்கிற அர்ப்பணிப்பு நமக்குள்ள வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே
ஆண்டவரே, அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே இவர்கள் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியல, எந்த சூழ்நிலையிலிருந்து ஒப்பு கொடுக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தரே ஆண்டவரேப்பா, ஆண்டவரே நியாயம் விசாரிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரேப்பா, சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறோம், கிரியை செய்ய வேண்டியது நீங்க, அர்ப்பணிக்க வேண்டியது அவர்கள், ஆண்டவரே செயல்பட வேண்டியது ஆண்டவரே ஜனங்கள். ஆண்டவரே, அதை அதனுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு உலகம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது, உலகம் சீர்கேடான காரியங்களுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. பாவம் இதுவென்று சொல்லி அறியாமல் ஆண்டவரே பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை தயவாய் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அதற்கு எந்த வகையில் நாங்கள் இடையூறாய் இருக்காதபடிக்கு, நாங்கள் சத்துருவாய் இருக்காதபடிக்கு, நாங்கள் அதற்கு ஆண்டவரே ஒரு பொறியாய் மாறாதபடிக்கு, நாங்கள் அதுக்கு ஒரு ஆண்டவரே சிம்டம்ஸ் எதுவும் ஏற்படுத்தாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. எங்க ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க நடக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க ஆண்டவர் உடல் அமைப்பை ஆண்டவரேப்பா சரீரத்தை ஆண்டவரே, எங்களுடைய உடைகளை, நடைகளை, பேச்சுக்களை, பார்வைகளை உடைய கருத்தில் ஒப்புக்கொள்வோம். எந்த வகையில் அது மற்றவர்களை இடரல் பண்ணாதபடிக்கு, அது மற்றவர்களுக்கு தூண்டுதல் பண்ணாதபடிக்கு, பாவம் செய்வதற்கு ஆண்டவரை தூண்டாதபடிக்கு இயேசுவே நீர் அதை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கர வெளிப்படட்டும். உன் சத்துருக்களை உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்க வேண்டும் சொன்ன சத்ருவனா ஆண்டவரே, பிசாசே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாது, இதெல்லாம் எங்களுக்கு சத்துருவாய் மாறுகிறது, இதெல்லாம் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறுகிறது, இதெல்லாம் வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் மாறுகிறது. இதை நாங்கள் ஜெயம் எடுத்து ஆண்டவரே, பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை இந்த பூமியை வைத்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், இவங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மையுமாய் மாற்றுவீராக. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி இவர்களுக்கு வெற்றியை காமிறார். வர தடைப்பட்ட ஜனங்களையும் தகுதியா நீ மாற்றுங்க. வருகிற நாட்களில் நடக்கிற விசேஷ கூட்டங்களை ஆசீர்வதிங்க. தேவ ஊழியர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. தேவையில் யாவும் சந்திப்பீரா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.